தமிழகத்துல பல கட்சிகள் இருந்தாலும் எல்லா கட்சிகளும் எடுக்கிற ஒரு முடிவும் ஒரு விஷயங்களும் ஒன்னாவே நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே பாதையில போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே என்ன நினைக்குதோ அதை மட்டும் தான் எல்லாரும் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் அந்த கட்சிகள் மேல இருக்கதான் செஞ்சுட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய திணிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் சொன்னாலும் எங்களுக்கு தமிழை தவிர வேற மொழியே நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே தரப்பினர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத்தனை நாட்களா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மும்மொழி கொள்கை அப்படின்ற இந்த ஒரு விவாதம் பயங்கர 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 ஹெவியா போச்சு, பயங்கரமான ஒரு ப்ரெஷரோட போச்சு. ஸோ இதற்கான ஒரு முனைப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை நான் ஒரு கோடி கையெழுத்து வரைக்கும் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அவர் ஒரு பாதையில போயிட்டு இருக்காப்ல. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு அரசியல் ஆட்டம் இப்ப வேற மாதிரி வேற களத்தை நோக்கி போகுதா, இவங்கதான் சரியான அரசியல் பண்றாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஒரு குற்றச்சாட்டாவும் சொல்றாங்க. அதையும் தாண்டி இப்போ அண்ணாமலைக்கும் புரியல, மீதம் கட்சிக்கும் புரியல அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இத்தனை டேஸ் மும்மொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டபனா நின்றவங்க சடனா அண்ணாமலையோட ஒரே ஒரு கேள்விதான், அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிட் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே. பட் அவங்க சைட்ல இருந்து பெருசா கேள்விகள் கேட்காத காரணத்தினால பிஜேபி ரொம்ப பெரிய ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராகவே அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த வகையில அவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் மும்மொழி கொள்கைகள் கத்துக்காம மும்மொழி மொழிகளை கத்துக்காம நீங்க நடத்துற ஸ்கூல்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயும் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு. சோ அத்துடன் ஸ்டாப் ஆன இந்த விஷயம் இப்ப எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரையறை அப்படின்றத பத்தி தான். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது தமிழகத்துக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனாலும் நாடாளுமன்றத்துல சொல்லாத ஒரு விஷயத்த எதுக்காக இங்க தேவையில்லாம இன்னும் திணிக்கணும்? பல மாநிலங்கள்ல இருந்து முதல்வர்களை வர வச்சு நிறைய பேரை வர வச்சு துணை முதல்வர்கள் அமைச்சர்கள் அப்படின்னு வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து இத்தனை பேர் நம்மளது ஒரு 17 பேரே நம்ம கூட்டத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத செலவு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகளும் கேட்கும் போது கூட சேர்ந்து அண்ணாமலையும் கேட்கிறாப்ல. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சீமான் அவர்களும் பிஜேபி தரப்பினர் மட்டும்தான் போல, மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளுமே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் தான் வரல. இதுல இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத டோட்டலா அதை டம்ப் பண்ணி இப்ப இதை ஒரு ப்ராசஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இப்ப இதை அரசியலாக ட்ரை பண்றாங்க. இப்ப வடக்கர்கள் மேல கோபம் வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு பல பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு டீலிமிட்டேஷன் நாங்க சொல்லாத விஷயத்த செய்றீங்கன்னு பிஜேபி தரப்பினர் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வைக்கும் போது இல்ல நீங்க இப்படிதான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்ற இந்த விஷயம் இணைச்சு பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே சொல்ற மாதிரி அரசியல் திருப்பு தானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் டெப்தா பேசலாம். எல்லாமே நீங்க அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.